என்னுடைய விசுவாசம் ஜென்யூன் ஃபெய்த் தானா, இதை நான் மெய்யாவே விசுவாசிக்கிறேனா இல்லாட்ட நான் முயற்சி பண்ணி பார்க்கறேனா என்பது எப்ப தெரியும் என்றால் அந்த டெஸ்ட் தான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கும். எவ்வளவு பரீட்சை வந்தாலும், எதில் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நான் உறுதியா நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபெய்த் ஜென்யூன் ஃபெய்த் அர்த்தம். விசுவாசமும் பொறுமையும் கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல அற்புதங்களை பெற முடியும். எனக்கு பொறுமை இல்லைன்னு என்னைக்கு சொல்றீங்களோ நான் விட்டு விடுகிறவன் சீக்கிரமா கிட் பண்ணுகிறவன் சொல்றீங்க. கண்கள்ல காண்கிற வரை உறுதியா விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிங்கன்னா கிறிஸ்து உங்களுக்காக செய்து வைத்திருக்கிற காரியங்களை நீங்க அனுபவிக்கிற மக்களாய் பங்குள்ள மக்களா இருப்பீங்க. ஒரு சில வாரங்களாக விசுவாசமும் விடாமுயற்சின்னு பார்த்து வருகிறோம். விசுவாசத்தினால தான் தேவன் தன் கிருபையின் மூலமாக கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கிறோம். கிருபை நமக்கு கொடுக்கிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவைகள் அனைத்தும் நாம் பிறப்பதற்குன்பாகவே நான் நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கிறோமோ என்பதை தாண்டி தேவனுடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் அருள் இருக்கிறது. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தரல் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தின் மூலமாக தான் சுதந்திரிக்கிறோம். ஆனால் வெறும் விசுவாசத்தினால் மாத்திரம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் வேதம் சொல்லலை. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீடிய பொறுமைங்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் பெர்சீவரன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. பெர்சீவரன்ஸ்னா விடாமுயற்சியாக தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு உறுதியான நிலை. யாக்கோபு 1 திருப்புவோம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நாம் என்ஜாய் பண்ணக்கூடிய இதில் காரியங்கள் நடக்காத பொழுது, நமக்கு நடக்கிற சம்பவங்கள் இன்பமாக இல்லாத போது அதை நாம் சந்தோஷமாக எண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்றார் என்றால், பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள்ங்கிறார். எண்ணுங்கள்னா சந்தோஷமாய் கன்சிடர் பண்ணுங்கிறார். ஏன் அதை சந்தோஷமாக பார்க்குறோம்? பல உபத்திரவத்தில் போகும்போது கூட, எதிர்மறையான காரியத்துக்குள்ளே போகும்போது கூட ஏன் சந்தோஷமாக அதை எண்ணுகிறோம் என்றால், ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சொல்றாரு, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அறிவு ஏற்படுகிறது. தேவனோட வார்த்தையை குறித்த அறிவு இருக்கிறது. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை குறித்த அறிவு இருக்கிறது. அதனால தான் போன வாரமே சொன்னேன், தேவனை அறியாத மக்களுக்கு வெளியே இருக்கிற தகவல் தான் பெருசாக தெரியும். எதை பார்க்குறார்கள், எதை கேட்கிறார்கள், எதை உணர்கிறார்கள், அதான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் நமக்கு அதை தாண்டி நமக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, தேவன் சொன்ன சத்தியம் இருக்கிறது. அதை அறிந்திருக்கிறபடினாலே அதை சந்தோஷமாக எண்ணுகிறோம். எதை என்றால் உபத்திரவங்களையும் பலவிதமான பரீட்சைகளையும் சந்தோஷமாக எண்ணுகிறோம். இங்கே சொல்ற விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமைனா பேஷன்ஸா இருக்கிறது, பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. பொறுமைனா எதை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிறதை விடாப்பிடியாக இறுதி வரை நிற்கிறது. ஏன் விசுவாசம் பரீட்சைக்குள்ளாகிறது என்றால், விசுவாசத்தின் பரீட்சைங்கிறாரு. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் நான் விசுவாசிக்கிறது உண்மைதானா, ஜென்யூன் ஃபெய்த் தான் எனக்கு இருக்கிறதா, இல்லாட்ட ஒரு உறுதி இல்லாத விசுவாசமாக இருக்கிறது எப்போ தெரியும்னா டெஸ்ட்டில் தான் தெரியும். இப்போ நீங்கள் எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு எப்போ தெரியும்? டெஸ்ட்டில் தான் தெரியும். விசுவாசம் டெஸ்ட்டுக்குள்ளாகுது. ஏன் டெஸ்ட்டுக்குள்ளாகுதுன்னா, என்னுடைய விசுவாசம் ஜென்யூன் ஃபெய்த் தானா, இதை நான் மெய்யாவே விசுவாசிக்கிறேனா இல்லாட்ட நான் முயற்சி பண்ணி பார்க்குறேனா என்பது எப்போ தெரியும் என்றால் அந்த டெஸ்ட் தான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கும். எவ்வளோ பரீட்சை வந்தாலும், எதில் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நான் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபெய்த் ஜென்யூன் ஃபெய்த்னு அர்த்தம். இப்போ ஒரு ப்ராடக்டே தயாரிக்கிறாங்கன்னா அப்படியே மார்க்கெட்டுக்கு விட மாட்டாங்க, அதை லேபுக்கு கொண்டு வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் மதுரை டு திருச்சிக்கு
ஸ்கூட்டரில் இந்த ஸ்ரீசக்கரா டயர் இருக்குது பார்த்தீங்களா, டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா டயர், அதை போட்டுவிட்டு அவங்க வந்து இங்கேருந்து திருச்சி வரை ஓட்டிகிட்டு வரணும். அதான் அவங்க வேலையே. அந்த டயர் வந்து எவ்வளோ டியூரபிலிட்டி போகும் என்பதை ஓட்டி செக் பண்ணுறாங்க. விசுவாசம் வந்து டெஸ்ட்டுக்குள்ளாகிறது. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமைன்னு சொல்லும் பொழுது, ஸ்ட்ராங் சொல்லும் பொழுது சியர்ஃபுல் எண்டூரன்ஸுங்கிறார். சியர்ஃபுல் எண்டூரன்ஸ்னா மகிழ்ச்சியோடு அதை பொறுத்து கொள்வது. இன்னைக்கு மக்கள் இந்த பொறுமைங்கிற வார்த்தைக்கு மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே செய்யாமல் இரு, இவ்வளோ நாள் பொறுத்துட்டோமா, கஷ்டமோ நஷ்டமோ கூட கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு இருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது மாறாது. கொஞ்சம் பொறுமையாக இரு, இவ்வளோ பொறுத்துட்டில்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து போ அப்படிங்கிறாங்க. அதுனா அது அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னா, அது வந்து பேசிவாக இருக்கிறது, அது மாறவே மாறாது. நீ பொறுத்துக்கிட்டு இரு, பொறுத்துக்கிட்டுன்னா அதை சகிச்சுக்க, பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்க. அதை வேதம் சொல்லலை. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பொறுத்து பாருவேன், மாறாமலே போகும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்ட, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதாம்மா. அவங்க ஆக்குறதுக்கே 50 வருஷம் ஆயிடுச்சு, வாழ்க்கையை முடிஞ்சிடும். அவங்க சொல்றது என்னன்னா, அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். விசுவாசம் எப்பொழுதுமே இஃப் கிடையாது. விசுவாசம் எப்பொழுது இஃப்னு வந்துருச்சுனாவே அதுல விசுவாசம் கிடையாது. நடந்தால் ஒருவேளை அப்படின்னாவே அது விசுவாசம் கிடையாது. விசுவாசம்னாவே ஃபுல்லி கன்வின்ஸ் ஆகிறது. அது கட்டாயம் நடக்கும், நடந்தே தீரும், தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று உறுதியாக நிச்சயமாக நம்புவது. அதனால தான் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம். பொறுமைனா எதை விசுவாசித்தமோ அதை கடைசி வரை கன்சிஸ்டண்டா கான்ஸ்டன்டா விசுவாசித்துக்கிட்டே நிற்கிறது. அதான் விசுவாசம். என்ன நடந்தாலும் என்ன உணர்ந்தாலும் நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை காண்பேன் என்று இறுதி வரை நிற்கிறது. அதான் உறுதியான மெய்யான விசுவாசம். ஏன் பொறுமை முக்கியம் சொல்றாரு? 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்கிற ஆட்கள் ரொம்ப தான் கம்மி தான். இருக்கேன் வாங்க, இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கேன் வாங்க அப்படின்னா அது நிறைவான வாழ்க்கை இல்லை. எப்படி இருக்கீங்க கேட்டால் நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்கேங்க, எனக்கு என்னங்க குறை, கர்த்தர் நிறைவாக நடத்துகிறாருங்க, ஒரு குறை இல்லைங்க, கர்த்தர் இன்பமாக நடத்துகிறாரு, எல்லாமே சம்பூர்ணமாக இருக்குன்னா உங்களுக்கு விசுவாசமும் பொறுமையும் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். பொறுமை என்ன செய்கிறது என்றால் உங்களை ஒன்றிலும் குறைவுள்ளதெல்லாம் இருக்கும்படி, எதுலையுமே குறைவு கிடையாது. நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங். நன்மையான எந்த ஒரு காரியமும் குறைவுள்ள, நன்மையான எந்த ஒரு காரியம் மிஸ் ஆகலை. சங்கீதக்காரர் சொல்றார் பார்த்தீங்களா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சியே கிடையாதுங்கிறாரு, எனக்கு ஒரு தேவையும் கிடையாதுங்கிறார். ஒரு மல்டி பில்லியனியர் அவர்கிட்ட போய் பண தேவைன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? எல்லாமே இருக்கேன் பாரு. பணத்திலையும் குறைய விடக்கூடாது, சரீர சுகத்திலையும் குறையப்படக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கிற சமாதானத்திலையும் குறையப்படக்கூடாது. வேலை முடிஞ்சு ஆண் எப்படா வீட்டுக்கு போகலாம், மனைவி பிள்ளைகளை பார்க்கலான்னு இருக்கணும். அப்படி வீடு இருக்கணும். வேலைக்கு முடிஞ்ச உடனே டீ கடை ஒரு 1/2 மணி நேரம், ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 2 மணி நேரம், 9:30 மணிக்கு தான் வர்றாருன்னா அவர் வீட்டுக்கு வர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு போவானே, எல்லாரும் அடங்கட்டும், நம்ம சாப்பிட்டுட்டு ஓரமாக படுத்து எந்திரிச்சிட்டு காலைல போயிடலாம் அப்படின்னா வீடு சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். ஒரு நன்மை கூட குறையப்படக்கூடாதுங்க. அதுதான் சொல்றாரு, பொறுமையானது பூரண கிரியை செஞ்சிச்சுன்னா ஒரு குறைவு இருக்காது. இன்னைக்கு மக்கள் பொறுமைன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளவே தெரியல. பொறுமைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவங்களே புரிஞ்சுக்கொள்ள தெரியல. எனக்கு என்னங்க ஒரே ஒரு பலவீனம், எனக்கு பொறுமையே கிடையாது கேட்பாங்க. அவன் இன்னொருத்தர் சொல்லுவார், கரெக்டாக சொன்னீங்க சார், எனக்கும் அதே தான் சார் பாரு, எனக்கும் பொறுமையே கிடையாது சார்.
அப்படின்னா நீ ஒன்றும் ஜெயிக்க முடியாது சார்ன்னு அர்த்தம். நீ எதுலையும் வெற்றி பெறவே முடியாதுன்னு அர்த்தம். விசுவாசமும் பொறுமையும் கிரியை செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல அற்புதங்களை பெற முடியும். எனக்கு பொறுமை இல்லைன்னு என்னைக்கு சொல்றீங்களோ நான் விட்டு விடுகிறவன், சீக்கிரமா குவிட் பண்ணுகிறவன் சொல்றீங்க நீங்க. நான் அவ்வளவு தூரம் உறுதியா நிற்க மாட்டேன், கொஞ்ச நாள் பார்ப்பேன், அப்புறம் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க ஜெயிக்கிற ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். ஆமாம் சார், எனக்கு பொறுமை வேணும், ஜெபம் பண்ணுங்க சார். ஜெபம் பண்ணுறதுனால பொறுமை வர்றது கிடையாது. அது ஒரு எக்ஸசைஸ். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அது ஒரு எக்ஸசைஸ். நல்ல ஆஜானுபாவமாக வேணும். உடம்பு அங்கெங்க அப்படி புடச்சிக்கிட்டு நிற்கணும். என்ன செய்யணும்? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா புடச்சிக்கிட்டு இருக்காது, வீங்கிட்டு நிற்கும். அது அன்சைஸா இப்படி ஒன்று நீங்கிட்டு நிற்கும். நல்லா சாப்பிடணும், அப்புறம் நல்லா அதை கன்சியூம் பண்ணிடணும். அப்படியே அதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் சாலிடாக கடினமாக வேலை செய்யணும், கடினமாக ஒர்க் அவுட் பண்ணணும். கடினம்னா ஓவர்லோடும் போயிடக்கூடாது. என் மயன் பார்க்குறான், அவனு ஜிம்முக்கு போகிறான். அப்போ வீட்டில் வந்து சொல்லுவேன், அதிக லோடு எடுக்காத மீனு, ரொம்ப போகக்கூடாது, ஆனால் நிறையா செய்யணும். செஞ்சிங்கன்னா பாடி வந்து பில்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்னைக்கு பொறுமை முடிஞ்சிருச்சோ, பொறுமை இழந்துட்டீர்களோ, அந்த நிமிடமே விசுவாசம் நின்றுச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்ட் ஆகாது. பொறுமை இழந்து அடுத்த நிமிடம் விசுவாசம் வேலை செய்யாது. எபிரேயர் 3க்கு வாங்க. எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர் இருப்போம். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, 2 மாதம் விசுவாசிக்கிறீங்க, 3 மாதம் விசுவாசிக்கிறீங்க, சில இடத்துல 3 வருஷம் கூட விசுவாசிக்கிறோம். இது எவ்வளவு வருஷம் எவ்வளவு நாளும் கிடையாது, அதை காண்கிறவரை விசுவாசிக்கணும். கண்களில் காண்கிறவரை உறுதியாக விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிங்கன்னா கிறிஸ்து உங்களுக்காக செய்து வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் அனுபவிக்கிற மக்களாய், பங்குள்ள மக்களாக இருப்பீங்க. ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது உற்சாகம் இருக்கும், புதுசாக விசுவாசிக்கிறமேன்னு ஒரு பரவசம் இருக்கும். ஒரு 6 மாதம் போகுது, 6 வருஷம் போயிடுச்சுன்னா பரவசம் போயிடும். உங்களுக்கு பரவசம் போய் சோர்வு உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ என்ன சொன்னால் விட்டுறலாமோ அப்படின்னு இருக்கும். ஒரு காரியத்தை விசுவாசிங்களா? எதையாச்சும்? நான் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன்னா, இது வரைக்கும் ஆரம்பிக்கலையா? ஒன்று கூட ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்பீங்கள்ல, இன்னும் விசுவாசிக்கிறீங்களா, விட்டுட்டீங்களா? இல்லை இன்னொரு 6 வருஷம் ஆச்சு, 6 நல்லா கவனிங்க, ஆகாது. ஒருவேளை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? விட்டுட்டு என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான். விட்டுட்டா ஒன்றுமே நடக்காது. ஆனால் இறுதி வரை விசுவாசிச்சிங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவீர்கள். நீங்கள் விடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நிற்கிறீங்க, உறுதியாக நிற்கிறீர்கள் என்றால் எதை கர்த்தர் சொன்னாரோ, எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிச்சயமாகவே பெற முடியும். அதான் சொல்றாரு, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன? நன்மை உண்டாகும் என்று சந்தோஷமா எதிர்பார்ப்பது. A confident joyful expectation. நன்மை நடக்கும் என்று உறுதியோடு சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கிறது. அது ஆரம்பத்தில் கொண்ட அந்த சந்தோஷத்தை முடிவு பரிந்தும் காத்து கொண்டீங்கன்னா கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ள மக்களாக இருக்கலாம், பார்ட்டேக்கர்ஸாக இருக்கலாம். அதாங்க விசுவாச வாழ்க்கை. யுத்தம் எங்கே ஆரம்பிக்குது? நிற்கிறது தாங்க யுத்தமே. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தான் சொல்லுது. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் யுத்தம் பண்ணுங்க சொல்லல. தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் போட்டுக்குங்க, போட்டுட்டு நில்லுங்க தான் சொல்லு. யுத்தம் பண்ணுங்கன்னே சொல்லலை, போட்டுட்டு நில்லுங்க. இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டம் என்னங்க? நிற்கிறதாங்க. நடங்கன்னா கூட நடந்துடலாம், ஒரு இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் நில்லுங்க, அங்கேதான் பொறுமை இருக்காது. எதை விசுவாசிங்களோ அதில் நில்லுங்க, உறுதி வரை நில்லுங்க. 1000 எதிர்மறையான காரியங்கள் வரலாம், 1000 மனிதர்கள் பேசலாம்,
தேவன் ஒருவரே சத்திய பெறர், எந்த மனிதனும் பொய் என்று சொல்ல கடங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறதை நம்பிட்டீங்கன்னா எதை நம்ப போகிறோம்? சூழ்நிலையில் நம்புவோம், எதிர்மறையான காரியங்களை நம்புவோம். எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல், அசதியா இருக்கிறோம் என்றால் நீங்கள் பொறுமையா இல்லைன்னு அர்த்தம். சோம்பேறியா இருக்கோம்னா நீங்கள் பொறுமையா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இறுதி வரை விசுவாசிப்பதற்கு சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா விசுவாசிக்க மாட்டோம், கொஞ்ச நேரத்தை விட்டுருவோம். அவ்வளோ தூரம் நம்மளால் நிற்க முடியாது சார். இன்னைக்கு காலையில் விசுவாசிக்கன்னு சொல்லுங்கள், சாயங்காலம் கிடச்சிருச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன், அப்படி என்னால் அவ்வளோ நேரம் நிற்க முடியாதுன்னா நீங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் உள்ள ஆள் கிடையாது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுறவர்களை பின்பற்றுள்ளாய் இருந்து. யாரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுன்னா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எப்படின்னா இந்த நோ ஃபால்ட் ரிலிஜன்கிறாங்க. நோ ஃபால்ட் ரிலிஜன்னா நடக்கிற எதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நல்லது நடந்தாலும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, கெட்டது நடந்தாலும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்ன நடந்தாலும் இறைவன் செயல். எது நடக்கணும்னு நினைச்சதோ, எது நடக்கணும்னு இறைவன் நினைக்கிறானோ அது நடக்கும். அதான் நோ ஃபால்ட் ரிலிஜன். எனக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கலை, கர்த்தர் நினைத்தது நடக்கலைங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் எத்தனையான நன்மைகளை ருசி பார்க்கவே இல்லை, காணவே இல்லை. ஏன் காணலை? நமக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது, துணிஞ்சு விசுவாசிக்கக்கூடிய தைரியம் கிடையாது, அந்த தில்லு கிடையாது நமக்கு. இவ்வளவு ஒரு காரியத்தை விசுவாசிக்க முடியுமா, இப்படி வாழ முடியுமாங்கிற அந்த விசுவாசம் கிடையாது, அது தொடர்ந்து நிற்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டும் கிடையாது. கீழே உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். கீழே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கும் ஆசீர்வதிக்கிறவர், இன்னைக்கும் பெருக பண்ணுகிறவர். இருக்கிற நிலையிலே இருக்கிறது நம்மை குறித்து தேவ சித்தம் அல்ல, பெருகணும், விருத்தி அடையணும், பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எல்லாருமே வாக்குத்தத்தத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த நன்மைகளை விசுவாசத்தினாலும் பொறுமையினால் மாத்திரம்தான் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏன் எபிரேயர் புத்தகத்தில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது தெரியுமா? யாருக்கு எழுதப்பட்டுச்சு? குறிப்பாக யாருக்கு எழுதப்பட்டுச்சு? எபிரேய மக்களுக்கு எழுதப்பட்டுச்சு. நமக்கு பிரயோஜனம். ஆனால் டைரக்ட் அட்ரஸ் யாரு? எபிரேய மக்கள். அவங்க தொடர்ந்து நிற்கலை, இயேசு விசுவாச்சாங்க. சில பிரஷர் வந்துச்சு, சமுதாயத்தில் பிரஷர் வந்துச்சு, சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சாங்க. உடனே இயேசு விட்டுட்டு திரும்பி தேவாலயத்தில் பலி செலுத்த போயிட்டாங்க. அவங்க இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த கடைசி பலி கிறிஸ்து தான். கொஞ்ச நாள் இயேசு விசுவாச்சாங்க, கொஞ்சம் பிரஷர் வந்த உடனே அவங்களுக்கு பொறுமையாக நிற்க தெரியல. எவ்வளவு எதிர்மறையான பிரஷர் வந்தாலும் சரிதான், இதான் சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா அதில் இறுதியாக உறுதி வர நிற்கணும். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாருங்க, 75 வயசுல சொல்றாருங்க. 75 பரவாயில்ல, லேட்டாக இருந்தால் கூட விசுவாசிக்கிறார் அந்த மனுஷன். 75 வயசு. 75 வயசுல கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல இருக்குன்ட்டார். அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. கர்த்தர் அதை ரைட்ஸ், உனக்கு நீதின்னு என்ட்டார். 75 வயசு, 77 பிள்ளை பிறக்கல, 78 பிள்ளை பிறக்கல, 80 பிள்ளை பிறக்கல, 85 பிள்ளை பிறக்கல, 90 பிள்ளை பிறக்கல, 92 பிள்ளை பிறக்கல, 99 பிள்ளை பிறக்கல. சொன்னார் அவர், அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா என்னப்படுச்சு. ஒரு இங்கே தான் டெஸ்ட் வரும். மன சொல்லும், நீனா யூகம் பண்ணிட்டியோ, பைத்தியக்காரத்தனமா விசுவாசிட்டியோ, என்ன இதெல்லாம். அவளுக்கு 20 வயசுலேயே பிள்ளை பெற முடியாதவ, அவள் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே அவளுக்கு பிள்ளை பிறக்கான்ட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க.
அவன் மலடின்ட்டாங்க, கருமுட்டையெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இன்னைக்கு மெத்தடில் சொல்கிறேன், கருமுட்டையெல்லாம் மெச்சூர் ஆகாது, பிள்ளைய பிறக்காதுன்ட்டாங்க. பைத்தியக்காரத்தனமாக விசுவாச்சிருக்கே, கொஞ்சமாச்சும் ஒரு காமன் சென்ஸ் வேணாமன்னு மனம் சொல்லுமா? சொல்லும். இதே கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ நினைச்சிருப்ப, கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாரு, நீ யூகிச்சிருப்ப அப்படின்னு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிற ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் பிரச்சனையை மகிமைப்படுத்தலை. என்னப்பா ஆபிரகாம் பிள்ளை இல்லையா? ஆமாப்பா, அன்னைக்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா, அவளை எல்லாரும் எது கட்டி வச்சுட்டாங்கப்பா, இப்போ பாரு ஒரு பேர் சொல்றதுக்கு பிள்ளை இல்லாமல் தவிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தானா அவன் பிரச்சனையை மகிமைப்படுத்திட்டான்னு அர்த்தம். ஆனால் பிரச்சனையை மகிமைப்படுத்தலை, தேவனோட வாக்குத்தத்தங்களை மகிமைப்படுத்தி அது என்னவே இல்லை. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் கன்சிடர் பண்ணவே இல்லை, அது சிந்திக்கவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லைங்க. அவன் எதை கன்சிடர் பண்றார்? தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமா நம்புறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், ஆவிக்குறி வானத்து நட்சத்திரம். நம்ம கடற்கரை மணல் யூத மக்கள், நம்ம டாப்பு. ஏன்னா நம்ம மேல இருந்து வந்தவங்க, ஸ்பிரிச்சுவல் சன்ஸுங்க. அவங்க பூமிக்குரிய சன்ஸுங்க. சொன்னது நிறைவேறுச்சுல. ஏன் நிறைவேறுச்சு? நின்னார், உறுதியா நின்னார். கர்த்தரை விசுவாசித்த தேவன் சொல்றான். கர்த்தருக்கு பொறுமை இருக்கா? அவருக்கு பொறுமை இருக்குங்க. அவருக்கு தான் என்ன எப்படி தான் பொறுமையா நிற்கிறான்னு எனக்கு ஒரு வசனம் புரியவே இல்லை. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனார். ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு போனார். ஆனால் நீ ஒன்றா இருக்க மாதிரியா இருக்கு? எங்க சத்தியம் தான் உண்மைங்கிறான் ஒருத்தன், எங்க சத்தியத்தின்படி கேட்கலாம் நீங்க பரலவுமே போக முடியாதுங்கிறான் ஒருத்தன், நீ எந்த ஞானசாலை நடத்துங்கிறான் ஒருத்தன். எவ்வளவு சபை பிரிவு! அந்த அந்த சபைக்கு போ அந்த அந்த பாசோட பேசாதங்கிறாங்க, போகாதங்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வருது, பாயிண்ட் வருது பாருங்க. ஆனா அவர் என்ன சொன்னார்? நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அவர் பண்ண ஜெபத்துக்கு இன்னும் பதிலே காணோம். ஆனா அவர் விசுவாசிக்கிறாரா? விசுவாசிக்கிறார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தேவன் சொல்றோம். வாசிப்போம் எபிரேயர் 10. அதனாலதான் எபிரேயர் புத்தகத்தில் இந்த பொறுமையை குறித்து இவ்வளவு பேசுறாரு. ஏன்னா எபிரேயர்கள் அன்னைக்கு கடைசி வரை நிக்கல. எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவாங்க தைரியத்தை விட்டு விடாதருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பக்கத்தில் விட்டு சொல்லுங்க, கையை எப்படி சொல்லுங்க, பொறுமை உங்களுக்கு ரொம்ப அவசியம், இன்னும் அதிகமாக அவசியம். ஆமேன். இன்னுமே சொல்லக்கூடாது பொறுமையே இல்லைங்க, பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குனர். இன்னைக்கு ஏன் சண்டை வருது? அவ்வளவுதான். அவங்க ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா நம்ம 2 வார்த்தை சொல்லிட்டாதான் நமக்கு நைட்டு தூக்கம் வரும். இல்லாட்ட பிறண்டு படுக்க சொல்லும். அப்படியே தெரியுமா? சொல்லிட்டாங்கடா. காலையில் 2 வார்த்தை விடுங்க, அப்பாடான் இருக்கும். பொறுமை அவசியம். வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவான்னு விசுவாசிக்கிறீங்களா? கடைசி வரை விசுவாசிங்க. எத்தனை ஆட்கள் எனக்கு தெரியுங்க, ரட்சிக்கவே பட முடியாதுன்னு நினைச்ச ஆட்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தொட்டிப்பட்டில் ஒரு தாசில்தார் இருந்தார், ஐயா கூட தெரியும். அவர் ரோட்டில் ஒரு கல் கிடந்தா கூட கல்லை கும்பிடுவார். அப்படிப்பட்டவருங்க. கடைசி நேரத்தில் அந்த மனுஷன் குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு இயேசுதான் தெய்வம், வேற எதுவும் கும்பிடான்னு சொல்லிட்டு போனார். அதனால யாருமே மாற மாட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த மனிதனையும் எந்த நேரத்திலும் கர்த்தர் சந்திக்க வல்லவர். ஆனா விசுவாசிக்கிறதை கடைசி வரை விசுவாசிக்கணும், உறுதியா நிக்கணும் நீங்க. அதனால தான் கென்னத்தையன் சொன்னாரு, நீங்க அவ்வளவு உறுதியா நின்னீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுனர்.
ரொம்ப உறுதியாக நின்றுட்டீங்கன்னா நேரமே ஆகாதுன்ட்டாரு. நமக்கு அந்த 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 கான்ஃபிடென்ட்டு தான் வரமாட்டுக்கு. அதெல்லாம் கலாத்தியார் சொல்கிறார் இல்லையா, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்புன்னு இருக்கு. ஏன் தளர்ச்சி வருது? பெரும்பாலும் நேரத்தில் அந்த காலங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். எப்பவுமே தள்ளி போகும் சொல்ல முடியாதுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து விசுவாசிக்கிறீங்க, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இன்புட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதை குறித்த சத்தியத்தில் வெல் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. மனது சிந்தையெல்லாம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது உங்களுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. ஏன்னா வெல் ப்ரிப்பேர்டு, அனுபவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தம். அநேக நேரத்தில் ஏன் டிலே ஆகுதுன்னா நம்ம வெல் ப்ரிப்பேர்டு கிடையாது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்கன்னா காலம் ஆகாது, காலம் ரொம்ப நேரம் ஆகாது. 1 பேதுரு போவோம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசங்கிறார். அந்த சோதிக்கப்பட்டு அந்த டெஸ்ட்ல உங்க விசுவாசம் ப்ரூவன் ஆயிருச்சுன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக காணப்படுங்கிறார். எல்லாருக்குமே ஜென்யூன் ஃபெய்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய ஃபெய்த்தும் ஜென்யூன் ஃபெய்த்துன்னு சொல்ல முடியாது. அதாவது ரியல் ஃபெய்த்துன்னு சொல்ல முடியாது. ரியல் ஃபெய்த்தாக இருக்குன்னா அது ரேராக தான் இருக்கு இன்னைக்கு. அதனால தான் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்க ஹைலி ப்ரெசியஸ்ங்கிறார். இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் 65,000 மேலே போயிடுச்சு. 60,000 மேலேங்கிறாங்க. அப்புறம் செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு 65-70 கொண்டு வந்துடுவான். அன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன், என்னம்மா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான்னு சொன்னால் அவன் சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், தங்க விலையெல்லாம் குறைஞ்சிரும். அது விசுவாசம் கிடையாது. எனக்கு இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் ஆஹா அப்படி இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். உங்களுடைய செல்வத்தை கூட்டணும், வாங்குற அளவுக்கு செல்வத்தை கூட்டணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அது எப்போ குறையிறது, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுறது? நம்ம என்ன செய்யணும்னா வாங்கக்கூடிய திறனை ரைஸ் பண்ணணும். ஏன் தங்கத்துக்கு அவ்வளோ மதிப்பு? ரேர். மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க தங்கன்னு வச்சுக்கோங்க. மதிப்பே கிடையாது. 1.5 இன்ச்சு ஜல்லி மாதிரி தட்டி போவாங்க. ஏன் ஒரு காரியம் ரேர்னா அது அரிதுன்னு அர்த்தம். இன்னைக்கு உண்மையான ஃபெய்த் அரிது. நிறைய மக்கள் நான் விசுவாசிக்கிறேன்பாங்க, சின்ன டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ தான் தெரியும் அவங்க ஃபெய்த் ஜெனியூனான்னு தெரியும். அதனால தான் அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படுவதை பார்க்கலும் உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்படுது. ஏன்னா அதிக ரேர். அது இயேசு பூமியில் இருக்கும் பொழுது விசுவாசத்தை புகழ்ந்தாருங்க. உன் விசுவாசம் பெருசுன்னாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே காணலன்னாரு. அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஒருத்தனை பார்த்து மெச்சி கொள்றாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை 33 வருஷமா நான் பார்க்கலங்கிறாரு. அப்படின்னா ரேரா இருக்கு. 100% ஆச்சு வியந்தாருங்க. எல்லா இடத்துல இருக்குன்னா வியந்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. இது ரேரா இருந்து ஒரு மனிதன் விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்றான்னா கர்த்தருக்கு அது ரொம்ப பிரியமாக புகழ்ச்சியா இருக்கிறது. இது ஆம்பிளிஃபைட் பைபிள். So that the genuineness of your faith, உங்க faith ஜெனியூனா இல்லையான்னு எப்போ தெரியும்? டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ நீங்கள் தங்கத்தை கடையில் கொடுக்க போகிறீங்க, என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. முதல்ல அக்கினியில் வச்சு எரித்து அழுக்கெல்லாம் எடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாய்க்கடையில் போய் நாயை கொடுக்க போனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அக்கினியில் வச்சு தீயில எரிப்பாங்க. எரிச்சிட்டாங்கன்னா என்ன ஒன்றா அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் 2-3 தான் வாங்கியிருப்பீங்க.
அதில் வச்சோம்னா 2000 பவுண்ட் இருக்கும். நம்ம போட்ட சோப்பு அழுக்கு அதெல்லாம் அந்த ஓட்டையில் உட்காந்துருக்கும் அப்படியே. நான் சொன்னப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் வித்திருக்கேன். அது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அது அக்கினியில் எடுப்பாங்க. நீங்கள் தங்க ஓர் எடுத்தால் கூட, தங்கத்துடைய துகள் எடுத்தால் கூட அக்கினியை கொண்டு தான் பியூரிஃபை பண்ணுறான். தேவையில்லாத அழுக்கு எடுத்துட்டு தங்கத்தை மட்டும் துண்டா எடுக்கிறான். So that the genuineness of your faith may be tested. Your faith which is infinitely more precious than the perishable gold, which is tested and purified by fire. இன்ஃபினைட்டாக இருக்கிறது அது அழிந்து போகிறது, அது சீக்கிரமாக இல்லாமல் போகிறது. ஆனால் இன்ஃபினைட்டான நம்முடைய ஃபெய்த்து ஜெனியூனே எப்போ தெரியும்? டெஸ்ட்டில் தான் தெரியும். அந்த டெஸ்ட்டு தான் பொறுமை. எவ்வளோ நம்புறீங்க, எவ்வளோ உறுதியாக நிற்கிறீங்க. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இல்லை மெய்யாவே நிற்கிறீங்கனாலும் இந்த டெஸ்ட்டில் சொல்லிடும். ஏசாயா திருப்போம், ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமான இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் எப்படி சொல்றா? அவர் பரிட்சிக்கப்பட்டவர்ங்கிறாரு, புருவன்கிறாரு. அப்புறம் சொல்றாரு விசுவாசிக்கிறவன் பதறான்கிறாரு. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா பதட்டம் இருக்கக்கூடாது, உறுதியோடு நிற்கணும். ஆனால் பதடுவோம். ஏன் பதறுவோம்? எல்லாருமே பதறுவோம். மாம்சம் ஒன்று இருக்கு. நேற்று கூட எனக்கு ஒரு நிமிஷம் சின்ன ஒரு பதட்டம் வந்துச்சு. நைட்டு 12:30 மணிக்கு 12 மணி தான் படுத்தேன். திடீர்னு மைண்டில் வந்து இந்த ராஜபாளையம் ப்ராஜெக்ட் மனசில் வந்துச்சு. எப்படின்னு ஒரு 10 நாள், நமக்கு மேக்ஸிமம் 10 நாள் தான். 10 நாளில் நம்ம என்ஓசி கிடச்சிரும். ஏன்னா நம்முடைய ஃபைல் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாளில் கொடுத்துருவான் சொல்லிட்டாங்க. கொடுத்து அதில் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா, நான் 1.25 கோடி நினச்சேன். 1.25 கோடிலாம் சும்மா அன்றைக்கி ஒரு சர்ச்சு கட்டியிருந்தாங்க. எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க கேட்டேன். ஒரு 12,000 ஆயிடுச்சு பர்சன்டாரு. அது பெரிய சர்ச்சு இல்லை, சின்ன சர்ச்சு தான். அதுக்கே 12 லட்சம் ஆயிடுச்சுன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ நமக்கு 2 கோடியே தாண்டுமே நினச்சேன். என்ன செய்கிறது, நம்மகிட்ட ஒன்றும் 2 கோடி இல்லை. சின்ன ஒரு மனசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது சின்ன ஒரு பயம் காமிக்குது லைட்டாக. ஆனால் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் பதற மாட்டோம். மனசு நேரத்தில் மாம்சம் இருக்குல்லங்க, மாம்சம் வந்து எப்படி கிடைக்கும், எந்த விதத்தில் கிடைக்கும்? மாம்சம் வந்து அதை அலசி ஆராயுது. மாம்சத்துக்கு வந்து பொறுமை கிடையாது, உடனே நடக்கணும், எப்படியா நடக்கணும். ஆனால் விசுவாசம் என்ன சொல்லுன்னா, நீ வெயிட் பண்ணினா பெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லுது. உலக மனுஷன் கூட சொல்கிறான் இல்லைங்க, லேட்டாக வந்தால் கூட அதுதான் கருத்து. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சு. எவ்வளோ கரெக்டாக ஃபங்க்ஷனாக இருக்கு வந்தீங்களா. ஒரு வசனம் சொன்னால் தான் முடிக்க தெரியாது. இது அப்படியே உலக மனுஷன் கூட சொல்கிறான், லேட்டாக வந்தால் கூட லேட்டஸ்ட்டாக வரும், ஃப்ரெஷ் அடிஷனாக வருங்கிறான். நில்லுங்க, உறுதியாக நில்லுங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் ஏன் உறுதியாக நிற்கிறது கிடையாதுன்னா, அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. பொறுமையாக நின்னீங்கன்னா, டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் உண்டு. இப்போ என்கிட்ட கீழே ஒருத்தர் அசன் பாஸ் வராருன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் இல்லை, ஃப்யூச்சரில் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் டெஸ்ட்டாக தான் வைப்பேன். ஆனால் நான் டெஸ்ட்டு வைக்கிறேன் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒன்றையும் டெஸ்ட் பண்ணுவேன். எப்படி இதை செயல்படுறான், எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான், ஒன்றையும் டெஸ்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டானா ப்ரொமோஷன் உண்டு. நீ நிறைய மக்களுக்கு அழைப்பு இருக்கும், நான் அழைக்கப்பட்ட மக்கள் சொல்கிறேன், கிஃப்ட் இருக்கும், ஆனால் பொறுமை இருக்காது. கிஃப்ட் இருந்தால், அழைப்பு இருந்து பொறுமை இல்லைன்னா எந்த இடத்துலையும் சாதிக்கவே முடியாது. வாசிப்போம். 1 சாமுவேல் போவோம். 1 சாமுவேல் 10:3. நீ அவ்விடம் விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் சமபூமிகள் சேரும் பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள்.
ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீர் அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தேரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போய் அங்கே நீ பட்டணத்திற்கு பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசியின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீர் அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கேற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போய் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்துரு. என்ன நடக்கும் முதல்ல சொல்றாரு. போ, ஒருத்தன் அப்பம் கொடுப்பான், அதை வாங்கிக்க அப்படி சொல்றாரு. அப்புறம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கிறாரு. அப்புறம் கிலுகாலுக்கு போய் சமாதான பலியும் தகன பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்துல வருவேன். உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்துரு. யுத்தம் நடக்குது, பெலிஸ்தீயர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய யுத்தம் நடக்குது. 7 நாள் காத்திருங்கிறாரு. 13ஆம் அதிகாரம் வாங்க, 13:7 வசனத்திலிருந்து. எபிரேயர்கள் சிலர் யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலிலே இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 7 நாள் வெயிட் பண்ண சொன்னாரு. 7 நாள் வெயிட் பண்ண சொன்னா செய்ய வேண்டிய வேலை என்ன? வெயிட் பண்ணணும். அவர் 7 நாள் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு இன்னொரு பிளான் பண்ணிட்டார். நம்ம சில காரியங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் கால தாமதம் ஆகுதுன்னா பிளானை மாற்றிடுவோம். பிளான் ஏ டு பிளான் பி மாறிடுவோம். டக்கு நம்ம என்ன விசுவாசமோ ஆல்டர்னேட்டிவ் போட்டுருவோம். 7 நாள் ஆகுது, வரலை, மக்கள் சிதறாங்க. சிதறும் பொழுது இவர் செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்கிறார். அழைப்புக்கு கீழேயும் செய்யக்கூடாது, அழைப்புக்கு மேலேயும் செய்யக்கூடாது. இவர் ராஜா, ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது, ஆசாரியரும் கிடையாது, பலி செலுத்துகிறார். ஏன் செலுத்துறார்? பெருமை. இதையும் நம்மால் செய்ய முடியுங்கிற பெருமை. என்னைக்குமே மாம்சம் எப்பொழுதுமே பெருமைப்படுங்க. இதை நம்மால் செய்ய முடியாதா, அவரே செய்கிறார், நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறது தான் பெருமை. கீழே வாசிப்போம் 10. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அவன் முடிக்கிற போது இன்னும் நாள் முடியலை, பலி செலுத்திட்டான். முடிகிற போது ஆள் வந்துட்டான். ஏன் அவ்வளோ ப்ரெஷர்? ஏன் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறான்? ஏன் பலி செலுத்துறான்? ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளோ ப்ரெஷர் வருது? ஆல்டர்னேட்டிவ் விட சொல்றது காத்திருக்க முடியாத அளவுக்கு ஏன் பதட்டம் ஏற்படுதுன்னா, சாமுவேல் பெறப்பட்டார். சாமுவேல் பெறப்பட்டார்னு பிசாசுக்கு தெரியும். இந்த நேரத்தில் சவுலுக்குள்ள ரிபல்லியஸை ஏற்படுத்த முடியலன்னா வேறு எந்த நேரத்தில் ஏற்படுத்த முடியாது. இது அவனுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, பிசாசு கிடைத்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சாமுவேலும் அதை அவனை நோக்கி பெறப்பட்டு வந்துட்டாருன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அநேக நேரத்தில் அற்புதத்தின் விளிம்பில் விட்டுருவோங்க. நம்ம அந்த நேரத்தில் தான் ரொம்ப பதறுவோம். இவ்வளோ நாள் காத்திருந்தோமே, இன்னுமே காத்திருந்து என்ன நினைக்கும் போது தான் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு நினச்சோம்னா உங்களை நோக்கி அற்புதம் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு ரொம்ப பதட்டம் ஏற்படும். விட்டுறலாமா, வேற ஆல்டர்னேட் பண்ணுவோமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா நினைக்கும் போது தான் நீங்கள் அப்போ தான் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவங்க சாக்கு சொல்கிறாங்க கீழே, நீ செய்தது என்ன,
என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசில கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தின் என்றான். ஒரு பதட்டம் கிடையாது. சாமுவேலை பார்த்தவனுக்கு என்ன வந்திருக்கணுங்க? அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்கணுங்க. செய்யக்கூடாத வேலைங்க, செய்யவே கூடாதுங்க. ஆனால் ஒரு பதட்டம் இல்லை. ஜனங்கள் மேலே பழிய போட்டான், சாமுவேல் மேலே பழிய போட்டான், தன் மேலே எந்த பொறுப்பும் எடுக்கலை. பெருமை எப்பொழுதுமே எக்ஸ்கியூஸ் சொல்லும், தாழ்மை எப்பொழுதுமே அட்ஜஸ்ட் பண்ணும். எதை சரி பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணும். பெருமை உள்ளவன் எப்பவுமே அட்மிட் பண்ண மாட்டான் தெரியுமா? அவன் இவன் தான் சொல்லுவான். என்னாச்சு? அவனோட ராஜ்யபரம் முடிஞ்சிருச்சு. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார்னர். நெக் ஆஃப் த மொமெண்ட்ல போயிடுச்சுங்க. அவ்வளவும் பொறுமைங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை. எப்போ பதறுகிறீர்களோ அப்போ தான் கப்பல் ஸ்டார்ட் அர்த்தம். வேற துறைமுகத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ தான் உங்கள் துறைமுகத்துக்கு வரும்போது ஆல்டர்னேட் பண்ணிடக்கூடாது. கப்பல் பரட்டு வந்துடும். ஆனால் அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். வாசிப்போம் யாத்திராகமம் 24:12. இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்கிறது. இஸ்ரேல் மக்களை கர்த்தர் பெரிய அற்புதம் செய்து வெளியே கொண்டு வரார். மோசேட்ட சொல்றாரு 24:12. அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகையும் நீர் அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாய் யோசுவா கூட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மேலே போறார். மோசையோட யோசுவா அடிவாரத்தில் 40 நாள் காத்திருக்கிறார். அதனால தான் அவனை அடுத்து வச்சாருங்க. வேறு யாருமே மலை அடிவாரத்தில் இல்லைங்க. 40 நாள் யோசுவா கூட நின்னாங்க. மற்றவங்களாம் இல்லை. இங்கே போகும்போது மூப்பரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போவோம், திரும்பி வருவோம், திரும்பி வருகிற மரத்தை எங்களுக்காக நீங்கள் காத்துருங்க. அவங்களுக்கு குடிச்சு கட்டளை என்ன? காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வருவோம், வெயிட் பண்ணுங்க. நடுவில் உங்களுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னா ஆரோனும் ஊரும் உங்களை தீர்த்து வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வேற எந்த பிளானும் பண்ணக்கூடாது, எந்த விதமான மாற்று திட்டங்களும் போடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. 32க்கு வந்துருங்க. நடுவில் கர்த்தர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தர் பேசுகிறார். 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது அவர் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எங்கள் தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். 1.5 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 மாதம். 30 + 10 40 நாள். கர்த்தர் சொன்னார், என்னை தவிர உங்களுக்கு வேற தெய்வம் இருக்க வேண்டாம். மற்ற ஜனங்களை பார்க்கலாம் விசேஷத்த ஜனங்களாக இருந்தார்கள். இவ்வளவு தேவனை சமீபமாக கொண்டிருக்கிற வேற ஜாதி ஏது? அந்த அளவுக்கு தேவனோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. 10 அற்புதங்கள் செஞ்சு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இப்போ மாற்று திட்டம் போடுறான். மாற்று திட்டம், மாற்று தெய்வம், மாற்று தலைவர். சொன்னது என்ன? பொறுத்துருங்க, காத்துருங்க. இப்போ தெய்வத்தை மாற்ற நினைக்கிறான், தலைவரை மாற்ற நினைக்கிறான். அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது அவங்கள்ட்ட இருந்து வந்தது இல்லை, பிசாசுன்னு வந்தது. ஏன்னா இந்த இனத்தை அழிச்சோம்னா மேசியா வரமாட்டார். நம்ம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு, நம்மளோட மட்டும் செய்கிறது கிடையாதுங்க. இந்த உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது, அதுக்கான பிளான் போடுறாருங்க. நம்ம போடுற பிளான்லாம் சின்ன பிளான். அந்த சின்ன பிளான் நிறைவேறதுக்கு 2 நாள் போதும். ஆனால் அவர் உங்களை வைத்திருக்கிற பிளானுங்கிறது பிரம்மாண்டமானது.
அதனால கொஞ்சம் டிலே ஆகும். இந்த ஜனங்களை அழித்திறனுங்கிறதுக்காக பிசாசு மனதில் எண்ணத்தை வைக்கிறான். என்ன சொல்றாங்க, அந்த மோசைக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க. மரியாதை உச்சகட்டத்தில் போயிடுச்சு. என்ன சொல்றாங்க, ஒன்று, எங்களை எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன செத்தானோ பொழைச்சானோ எவன் கண்டான்? போய் 1.5 மாதம் ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சுங்க? நமக்கு என்னங்க, நம்ம வேற ஆட்களை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். மரியாதை எப்படி இருக்கு வருங்க. இவங்களுக்காக தன் வாழ்க்கையே பழி வச்ச மனுஷங்க அவன். அத்தனைத்தையும் தியாகம் பண்ணி இந்த ஜனங்களோட நடந்த மனுஷர் அவர். அரண்மனையில் வாழ வேண்டிய ஆளுங்க அவர். அந்த ஜனங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட் என்னன்னா, அந்த மோசே கொஞ்சம் காத்திருந்தா என்ன பண்ணிருக்கோம், இறங்கி வந்திருப்பாரு. பொன்னினால் செய்த காளை அங்கே செஞ்சிருக்க மாட்டாங்க, வேறு தெய்வம் இருக்காது, 3000 பேர் செத்துருக்க மாட்டாங்க. மக்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதுங்க. 3000 பேர் செத்தே போயிட்டான் அப்படியே. அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? பிசாசு. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பதட்டம் வருகிறதோ, அந்த பதட்டம் கத்தட்டம் வரல, பிசாசுன்னு வருதுன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போனாருங்க, இதோ சீக்கிரமாக வரேன்னாரு. என்கிட்ட கோயம்புத்தூரில் ஒருத்தங்க, அவங்க அப்போ தான் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் கோயம்புத்தூருக்கு போய் 2-3 மாதம் அவங்கள பார்க்கல. ஒரு ஃபங்க்ஷனில் என்னை பார்த்தாங்க. பாஸ்டர், நீங்கள் மேலே எங்களுக்கு ஏதோ ஒரு கோபம், நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தால் கூட எங்களை பார்க்க வர மாட்டீங்க அப்படின்னாங்க. இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் அதுக்கப்புறம் சொல்லி 2 வருஷம் ஆச்சு. அவர் இதோ சீக்கிரமாக வர்றேன்னு சொல்லிட்டு 2.5 நாள் ஆகலை, 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 நாள் 2000 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக காத்திருக்கீங்களா? இயேசு வருவாரா? உங்களை திரும்பி கூட்டி செல்வாரா? இயேசு வர்றதுக்கு முன்னாடி நம்ம காலம் தாமதாச்சுன்னா 100 வருஷம் ஆனால் கூட பாடி ஒரு இடத்துல வச்சா கூட சாவுக்கு எதுவானதை சாவாமை உயிரோடு எழுப்பான்னு விசுவாசிக்கிறீங்களா? மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்க, ஏன் மற்றதை விசுவாசிக்க மாட்டீங்க? 2000 வருஷம் ஆனால் கூட என்ன விசுவாசிக்கிறீங்க இல்லைங்க? அவ்வளோ பெரிய காரியத்தை உங்களால் விசுவாசிக்க முடியுதுலங்க. இயேசு வருவார், மத்திய வனத்தில் வருவார், நம்ம எதிர்கொண்டு போவோம், காலம் தாமதமானால் கூட நம்மளை கூட்டு போவார். அவ்வளோ ஹோப் இருக்குல்ல. அப்படின்னா ஏன் 2 மாசத்துல ஏன் மிஸ் பண்றீங்க? அவ்வளோ பெரிய காரியத்திலலாம் பதற மாட்டீங்க, சின்ன விஷயத்துல மிஸ் பண்றீங்க. மிஸ் பண்ணாதீங்க, உறுதியா நில்லுங்க. ஆபகுக்கு போவோம். ஆபகுக்கு 2 2ஆம் வசனத்திலிருந்து. அப்போ கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, நீ ஒரு தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. தரிசனத்தை எழுது, அப்பாயிண்டட் டைம்த்துக்காக காத்து வச்சிருக்கிறது. முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு. ஏன்னா பொய் சொன்னவர் எவ்வளவேன்னு பொய் சொல்ல முடியாதவர். சில காரியங்களை விசுவாச்சிருக்கீங்களா? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்கள் அந்த அளவுக்கு அதுக்கு ரெடியாக இருந்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்திருப்பீங்களான்னு கேட்டோம்னா சில சொல்லவே முடியாது. சில காரியம் கர்த்தர் கொடுக்குறாருன்னா சரியான நேரத்தில், சரியான நம்முடைய அந்த அதை கவர்ன் பண்ணக்கூடிய நேரத்தில் கட்டாயம் கொடுப்பார். முக்கியங்க. ஆனால் எவ்வளவு காலமானாலும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க, வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க, உறுதியாக நின்னீங்கன்னா அற்புதத்தை பெற்றலாம். எபிரேயர் 6க்கு வாங்க. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்களுக்கு தீயும், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த எல்லா அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நம்முடைய கிரிகளை குறித்து பேசுகிறார், நம்முடைய வேலையை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு கிரியையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனாலும் செய்து வருகிறதுனாலும் அந்த பிரயாசங்கிறார். எந்த கிரியும் செய்யலை, எந்த பிரயாசமும் படலைன்னா அது மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர்கள்னு சொல்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சில கிரியை செய்கிறோம்,
சில பிரயாசம் செய்கிறோம், அதை கர்த்தர் மனதில் வச்சிருக்கிறார். 11, நீங்கள் அசதியாகிறாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூர்வ நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். முதல்ல சொல்றார் சோம்பேறி இருக்கக்கூடாதுங்கிற. சோம்பேறி இருக்கிறது ஆவிக்குரிய தன்மையா? ஜாக்கிரதையா இருக்கிறது ஆவிக்குரிய தன்மையா? ஆவிக்குரிய தன்மை. எபிரேயர் ஆசிரியர் 3 காரியத்தை பேசுறாங்க. விசுவாசங்கிறாரு, நீடிய பொறுமைங்கிறாரு, அப்புறம் ஜாக்கிரதைங்கிறாரு. ஜாக்கிரதைன்னா ஒரு காரியத்தை ஏன செய்வது, தீவிரமா செய்வது, உற்சாகமா செய்வது, முழு மனதோடு செய்வது. விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, பொறுமையா இருக்கிறது மட்டுமல்ல, செய்கிற வேலையில ஏர்னஸ்டா, எந்தூசியாசமாக, உற்சாகமாக, தீவிரமா செய்கிறது. விசுவாசிக்கிறேன், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். என்ன வேலை செய்வேன்? கடினமா தூங்குவேன். அப்புறம் என்ன செய்வீங்க? ரெஸ்ட் எடுப்பேன். ரொம்ப கடினமா தூங்கிட்டோம் இல்லையா, அப்புறம் என்ன செய்யறது? ரெஸ்ட் எடுக்கிறது. அப்படின்னா நீங்க என்ன விசுவாச்சாலும் என்ன பொறுமையா இருந்தா கூட ஒன்றும் நடக்க போறது கிடையாது. எது தீவிரமா செய்யணும், வாஞ்சையோடு செய்யணும், கரெக்ட் டயத்தில் செய்யணும். ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்குறேன். வீட்டில் ரெடி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இந்த ரெடி ஆகிட்டேன், என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் குளிக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னா நீங்கள் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறான்னா நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கணும், ஆன் டைமில் இருக்கணும், கரெக்டாக. உங்களுக்காக யாருமே காத்திருக்கக்கூடாது. என்னை பொறுத்த ஒரு காரியம் இருக்குங்க, எனக்காக யாருமே காத்திருக்க விட மாட்டேன். தவிர்க்க முடியாமல் இருந்தால் தான் டிலே ஆகும். என்னால் 10 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன்னா 10 மணிக்கு இருப்பேன். நான் வேறு ஏதாச்சும் நடுவில் யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா தான் டிலே ஆகும். கரெக்ட் டயத்தில் நிற்பேன். உங்களுக்காக யாருமே காத்திருக்கக்கூடாதுங்க. காத்திருக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நேரத்தினுடைய மேன்மை தெரியலன்னு அர்த்தம். உங்கள் நேரம் பெருசாக தெரியுது, மற்றவங்க நேரம் உங்களுக்கு பெருசாக தெரியலன்னு அர்த்தம். எந்த காலகட்டத்திலும் யாரையும் காத்திருக்கக்கூடாதுங்க. டெலிஜென்ட்டாக செய்யணும், தீவிரமாக செய்யணும், உற்சாகமாக செய்யணும், ஈகராக செய்யணும். எஸ்ரா புத்தகத்தில் படித்தோம், கர்த்தருடைய வேலையை ஜாக்கிரதையாக செய்யுங்கிறார். கர்த்தருடைய வேலையை ஜாக்கிரதையோடு தீவிரமாக செய்யுங்கிறாரு. நிறைய காரியங்களை ஏன் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நமக்கு அந்த தீவிரமாக செய்யணும், முழு இருதயத்தோடு செய்யணும், முழு வாஞ்சையோடு செய்யணுங்கிற என்ன இருக்காது. கர்த்தர் செயலாக பார்க்க மாட்டாருங்க, இருதயத்தை பார்ப்பார். எந்த வாஞ்சை, எவ்வளோ உற்சாகம், எவ்வளோ நிறைவோடு செய்கிறான் அத்தனையும் பார்ப்பார். அதனால வேதம் சொல்லுது, எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது செய்யுங்க. சோர்வாக செய்கிறோம், சோம்பேறித்தனமாக செய்கிறோம்னா நமக்கு உற்சாகம் இல்லைன்னு அர்த்தம். மெதுவாக பெறப்படுவாங்க தெரியுமா சிலர்லாம். காலில் இருந்து மெதுவாக பெறப்பட்டு மெதுவாக போய் பெறப்படணும். தீவிரமாக டக்கு டக்கு டக்குன்னு பெறப்படணும். சில நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கோம்னா 2 மணி நேரம் போய் பாத்ரூமில் குளிக்க வேண்டியதான். சில நேரத்தில் 5 நிமிஷம் தான் குளிச்சுட்டு வரணும். 5 நிமிஷம் அதிகம் தான். அப்படி போட்டோம்னா டக்குன்னு வரணும். ரொம்ப சோம்பேறியா இருக்கா, அசதியாக தெரியுதா? இல்லையா? எனக்கு தான் தெரியுதோ. 2 காரியத்தை மாற்றணும். முதல் காரியம் வாயை மாற்றணும். எப்போ பார்த்தாலும் ஒரே டயர்டாக இருக்குது, அடித்து போட்டது மாதிரி இருக்குது அப்படி சொல்லவே கூடாது. ஊசி எடுத்து குத்துறது மாதிரி இருக்குது, என்னதான் சரீரமோ அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளோதான் அடித்து போட்டது மாதிரி இருந்தால் கூட வாயை திறக்கவே கூடாது. சரியாயிரும். இங்கே இது ரொம்ப முக்கியங்க. எனக்கெல்லாம் அடித்து போட்டதில் இல்லை, நொங்கு எடுத்தது மாதிரிலாம் பெயின் இருந்திருக்கு. வந்து நின்று பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்கேன். நான் எக்காரணத்தை கொண்டும் என்னோட பலவீனத்தை பேசவே கூடாது. பலவீனனும் தன்னை அப்படி தான் சொல்ல கடவுள் இருக்கு. வாயை சரி பண்ணணும். காணப்படுகிறவையில் அல்ல, காணப்பட. 2வது காரியம்,
நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் நம்மை தவிர்த்து வெளியே வரணும். நிறைய நேரம் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்னா, நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய நிறைய காரியத்தில் நம்ம என்கேஜ் ஆகிறோம். என்கேஜ் ஆகி செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்கும் நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 6 hours செல்ஃபோனில் இருக்காங்க தெரியுமா? நான் சொல்கிறது மினிமம் 6 hours இருக்காங்க. சிலர் வந்து டிவியில் உட்காந்துருக்காங்க. இப்போலாம் டிவியில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல எனக்குலாம். அதெல்லாம் ஜெல்லாக தான் போச்சு எல்லாமே. ஆறு மணி நேரம் இருந்துச்சுன்னா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு வரும், நேரம் பத்தாது உங்களுக்கு. ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போய் தான் தீரணுமான்னு பாருங்க. போக வேண்டியலன்னா போகாதீங்க. இங்கே தவிர்க்க வேண்டிய இடத்த தவறுங்க. நேரத்தை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டியதுக்கு நிறைய நேரம் இருக்கும். சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். அப்புறம் சீக்கிரமாக நேரத்துக்கு தூங்கலாம். நீதிமொழி 20. சில நேரத்துலலாம் எல்லாம் பேச முடியாதுங்க. நேற்றுலாம் சாயங்காலம் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் கன்னடாலேருந்து ஒரு பாஸ்டர் பேசினார். நான் பேசுகிறத பார்த்தே பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களான்னாரு. ஆமாம், நாளைக்கு சண்டேங்க. நான் அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை காலையில், நமக்கு சனிக்கிழமை நைட்டு. அவருக்கு ஒரு நாள் இருக்குது, நமக்கு விடிஞ்சா கல்யாணங்க மாதிரி விடிஞ்சா பிரசங்க. நமக்கு நம்ம நேரம்னா தேவையெல்லாம் பேசக்கூடாது. தேவை முடிஞ்சா கட் பண்ண தெரியணும். நீதிமொழி 20:4. சோம்பேறி குளிர்கிறது என்று அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. சோம்பேறி உழமாட்டான். வேலைக்கு ஒழுங்கா போல, ஒழுங்கா வேலை செய்யலை. சில காரியங்களை ஜெபிக்கிறீங்க, சில காரியங்களை விசுவாசம் அறிக்கை பண்ணுறீங்க, அப்பப்போ ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்குறீங்க, தேவைகளை சந்திக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். இந்த சோம்பேறி இருக்கான் தெரியுமா? சோம்பேறிக்கு வந்து கிரியேட்டிவ் மைண்டு நிறையா இருக்கும், நெகட்டிவ் கிரியேட்டிவ் மைண்டு இருக்கும். ஏன் வேலை செய்யலன்னு அவன் கொடுக்குற உதாரணம் மாதிரி எவனுமே கொடுக்க முடியாது. ஏன் உழல? குளிருது. என்ன வெளியே கொண்டு அப்படி நான் பனி கட்டியா மாறிடுவேன். எனக்கு வந்து மூக்குக்கு ஒத்துக்காதுல்ல குளிருச்சுன்னா. எனக்கு போனாவே ஐயோ குளிருது. கொஞ்ச நாள் கடிச்சவொன்னா வெக்கையா இருக்கும். வெயில் அடிக்குது, வெளியே போய் நிற்க முடியுமா நம்மளால? அதனால வேதம் சொல்லுகிறது, இன்னொரு மாதம் படித்தோம், வீதியில் சிங்கம் என்று சோம்பேறி வேலைக்கு போக மாட்டான் இருக்கு. எப்போ சிங்கத்தை பார்த்தீங்க? இல்லை, பேப்பரில் 5 வருஷம் முன்னாடி போட்டிருந்தாங்க, இல்லை சிங்கம் நடமாட்டா இருக்காமண்டு. இங்கே கூட தான் போட்டிருக்காங்க, புலி நடமாட்டான்னு போட்டிருந்தாங்க தெரியுமா? புலி நடமாட்டான், யானை நடமாட்டான்னு போட்டுருந்துச்சு. வேலைக்கு போகிறோம்லாம் ஒருத்தவங்க கூட வேலைக்கு போலையா? எல்லாரும் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாருங்க, ஏன் பட்டில் இந்த வேலைக்கு போக வீட்டில் படுத்துருக்கேன் தெரியுமா? வெளியே போனால் தான் செலவு வரும், வீட்டிலே படுத்துருந்தோம்னா ஒரு செலவு வராது. நான் கிரியேட்டிவாக பேசுவாங்க அவங்களாம். இப்படிலாம் சிந்திக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்படி சிந்திப்பாங்க அவங்க. அதனால தான் போன வாரம் சொன்னேன், வேலை செய்யாத ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. வேலை செய்ய மனசு இல்லை, வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தும் அவர்கள் வேலை செய்ய மனசு இல்லைன்னா அவர்களோடு சேராதே, அவர்கள் விட்டு விலகு என்று கர்த்தருடைய நாமத்தில் கட்டளை இடுகிறேன்னு சொன்னார். சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுங்க. சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அவர்களை கெடுக்கிறீர்கள்னு அர்த்தம். அவர்களை கெடுக்கிறீர்கள், அவர்களை நாசமாக்குறீர்கள் அர்த்தம். அவருடைய முன்னேற்றத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம். இன்னைக்கு ஊழியத்துக்கு வருவாங்க தெரியுமா? ஊழியத்துக்கு வந்தோன்னா மக்களுடைய ஊழியத்துக்கு வந்த ஒரு மனநிலை இருக்குது. எப்படின்னா, அவங்க தேவை ஏதாச்சும் ஒரு பணக்காரன் சந்திச்சாருன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கார் பைக் இல்லைன்னா பைக் யாராச்சும் வாங்கி கொடுத்துடணும், பெட்ரோல் யாராச்சும் போட்டுறணும், வீட்டு காரியங்கள் எல்லாருமே யாராச்சும் ஒருத்தர் செஞ்சிடணும். அவர் பணக்காரனாக இருக்கிறாரு, நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கீங்கன்னா செய்வதற்கு அவர் கடமைப்பட்டவரான்னு கேட்டால் கிடையாது. நிறைய மக்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ண வராங்கன்னா அவங்க உங்களுடைய நலனுக்காக வரலை,
அவங்க நலனுக்காக வராங்க. அதனால தான் நிறைய ஊழியக்காரர்களுடைய பேர் கெட்டு போகுது. சிலருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், சில இடத்துல சப்போர்ட் பண்ண உங்களோட மனசில் என்ன வருதுன்னா, என்ன தேவைனாலும் அவர் பார்ப்பாருன்னு நம்மளை இன்டிமேட் பண்ணுறாங்க. அப்படி இன்டிமேட் பண்ணாங்க நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா அவங்களுடைய சோர்ஸ் நான் கிடையாது. எனக்கா லீடிங் வந்தால் தான் நான் உதவி செய்வேன். எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து காசு வரல, எனக்கு வெளிநாட்டிலேருந்து பிரிண்ட் பண்ணி யாரும் அனுப்பிட்டு இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் கத்தரை விசுவாசத்தை நான் வந்து பழகினேன். நானும் கையில் காசு இல்லாமலாம் வாழ்ந்திருக்கேன். அப்போது கூட யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி உதவின்னு கேட்டது கிடையாது. நான் ஊழியக்காரன்னா தன்மானம் இருக்கணுங்க, மதிப்பு இருக்கணுங்க. நீங்கள் வேலை செய்யாத ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஸ் அடிபடும். 2 வசனம் சொல்கிறேன், நான் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது, சொல்லிட்டு முடிக்கிறேன். அடுத்த வாரம் தொடருவோம். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். யார் மேலேயும் சீக்கிரமாக கை வைக்காதுன்னு கை ஓங்கி அடிக்காதுன்னு சொல்லலை. யாரையும் சீக்கிரமாக ஊழியத்துக்கு அப்பாயின் பண்ணாத. கை வைக்காதுன்னா யாரையும், அவனுடைய யாரும் எப்படிப்பட்டவன், என்ன வேலை செய்கிறான், அவனுடைய கிஃப்ட் என்ன, அவனுடைய காரியம் என்னன்னு பார்க்காம அவன் மேலே கை வச்சு கத்தரவனை ஊழியத்துக்கு கூப்பிட்றான்னு சொல்லாத. அந்த மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படாதங்கிறார். 2 யோவான் 10. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர், இயேசுவை தவிர வேறு விதத்தில் ரட்சிப்பு இல்லைன்னு அதை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க, வாழ்த்துதல் சொல்லாதீங்க. வாழ்த்துதல் சொன்னீங்கன்னா அவனுடைய கிரியைகளுக்கு நீங்களும் பங்குள்ள ஆளாக மாறுறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுறான், குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், தவறான பழக்கத்தில் இருக்கான்னா அவனுடைய செயலுடைய விளைவு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கும் உண்டாகும். உங்களுக்கு ஃபினான்ஸ் அடிபடும். பிள்ளை வேலை செய்ய முடியாத நிலை, இன்னபிலிட்டி இருக்காருன்னா அது வேற. வேலை செய்யக்கூடிய நிலையில் இப்போ இல்லை, உதவி செய்கிறேன்னா வேற. ஆனால் வேலை செய்யக்கூடிய சகல திறமையும் ஆற்றலும் வாய்ப்புகளும் இருந்தும் வேலை செய்யாமல் இருந்து பணம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஸ் அடிபடும், உங்கள் பொருளாதாரம் தாக்கப்படும். என்ன அதுக்கு நீங்கள் உடன்படுகிறீன்னு அர்த்தம். ஆனால் சுவிசேஷம் ஒருத்தன் கரெக்டாக சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் உடன்பட்டீங்கன்னா நித்திய ரிவார்டு உண்டுன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு உண்டாகுன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? எத்தனை பேரண்ட்ஸுங்க, எத்தனை தாத்தா பாட்டிலாம் தெரியுங்க, கத்தர் கொடுக்க வேண்டிய தசமாத்தை எடுத்து வேலை செய்யாத பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தசமாவும் பரிசுத்தமானது கத்தருடையதுங்க. அது தொடர்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க உங்களுக்கு. அது துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுற ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் பங்குள்ள ஆளாக மாறுறீங்கன்னு அர்த்தம். வேலை செய்யாத யாருக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க, வேலை செய்ய வைங்க. வேலை செய்ய வைக்கணும். அதாவது வேலை செய்ய தேடுறாங்க, படிக்கிறாங்கன்னா அது வேற, அவங்க முயற்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்கும் செய்ய மனசே இல்லை, ஆனால் விசுவாசிக்கிறாரு, கர்த்தரை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கிறார், அதெல்லாம் சும்மா கின்றது. இதெல்லாம் மூணுமே இணைஞ்சு தான் பேசுகிறாரு. ஃபெய்த்துங்கிறாரு, பொறுமைங்கிறாரு, டிலிஜென்ஸ் ஜாக்கிரதையை பற்றி பேசுகிறாரு. இது எல்லாமே இணைந்து இருந்துச்சுன்னா விசுவாசம் கிரியை இருக்கும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறாரு. இருதயத்தில் விசுவாசம், மனது ரெனியூவாக இருக்கிறது, வார்த்தையினால் செய்கிற செயல் சரியாக இருக்குதுன்னா அவன் செய்கிற அத்தனை காரியங்களும் வாய்க்கும். இந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் இருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்கான நன்றி, தயவுகளுக்கான நன்றி, அனுகூலங்களுக்கான நன்றி, ஒத்தாசைகளுக்கான நன்றி.
உடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மயப்படும்படியா ஜெபிக்கிறோம். உயர்த்தப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லம் எங்கள் வாழ்க்கையில் விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசத்தினாலும் விடாமுயற்சியினாலும் ஜாக்கிரதையினாலும் தீவிரமாக வேலை செய்கிறதுனாலும் உற்சாகமான மனதோடும் உற்சாகமான கரங்களோடும் வேலை செய்கிறதுனாலே எங்களை பாக்கியவான்களாக மாற்றுவதற்காக நன்றி. ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தும் கொண்டிருக்கிற மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு மாத்திரம் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.